அரசு பள்ளிகள்ல விஜய் அவர்களுடைய பாடல்கள் ஆண்டு விழால போடக்கூடாதுங்கிற மாதிரி நியூஸ் வந்து ஆக்டர் டு அரசியல்வாதியா வந்திருக்க ஒரு ஒரு அவரோட பாடல்ல கேட்டு ஒரு குழந்தை வளர்றாங்க அப்படின்னா சப்போர்ட் அதிகமாகுது இல்லை. ஸோ அது ஆபத்தில் அரசியலுங்கிறது அது ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணும், என்ன சமரசம் வேணா பண்ணும் தேவை அப்படின்னு நான் சொல்றது எக்ஸாஜரேஷன் தான். ஆனால் உண்மை அதுதான். உயிர் பலி கூட எடுத்து இப்போ இந்த கட்சி சஸ்டெயின் ஆகணும், அடுத்த 5 வருஷத்துக்கு ஆட்சி பிடிக்கணும், இந்த எலெக்ஷன் ஆட்சி பிடிக்கணும்னா அவங்க அதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. நிறைய இடங்கள் இப்போ அதிமுக எடுத்து இந்த ஆட்சி மாறணும், இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, என்ன ஃபேக்டர் நீங்க சொல்லுவீங்க? இந்த ஒரு காரணத்தினால இந்த ஆட்சி ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன குழந்தை பிறக்கிறதுலேருந்து வயசான தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ஆட்சியில் சிக்கல் இருக்கு. நான் போய் சொல்லலை, உண்மை அதுதான். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதான் உண்மையா இருக்கு. ஸோ அப்போ எடுத்து வச்சா எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். கண்ட்ரோலை மீறி போச்சுன்னு நான் சொல்றேன். கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த அரசால. ஏன்னா எல்லாத்துலயுமே சிக்கல் இருக்கு. உங்க தலைவர்கள் எப்படி சேஃப் ஜோன்ல அரசியல் பண்றாங்களோ அதே டோன்ல நீங்களும் தொண்டர்களும் அரசியல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் இழப்புகளை தவிர்க்கலாம். அதை சொல்றாங்க, இதை சொல்றாங்கட்டு நீங்க இறங்கி அடிக்க பாத்தீங்க அப்படின்னா உங்க தலைவர்களுக்காக உயிரே நான் கொடுப்பேன்டா அப்படின்னு நீங்க இறங்குனீங்கன்னா உயிர் எடுத்துருவாங்க. வணக்கம். ஏன் கூட இன்னைக்கு அருணோதயன் அவர்கள் இருக்காங்க, அவர்கிட்ட தான் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். இன்னும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. அதாவது காலையில் ஒரு நியூஸ் கட்டிங், நான் ஃபஸ்ட்டு அது ஃபேக்கோன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அதை பார்க்கும்போது என்னடா இது ரியலாகவே நடக்குதா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அரசு பள்ளிகளில் விஜய் அவர்களுடைய பாடல்கள் ஆண்டு விழாவில் போடக்கூடாதுங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இந்த ஒரு நியூஸ் எப்படி பார்க்குறீங்க? ஆமாங்க. நம்ம முன்னாடி சொன்னது தான். என்ன விஷயம்னா, அவர் விஜய் சார் ஒன்ஸ் அரசியலுக்குள்ள வந்துட்டாருன்னா அவரோட பார்வை கூட அரசியலாக மாறிடும். ஸோ அப்படி இருக்கப்போ அவர் நடித்த பாடல்கள் எல்லாமே முழுக்க முழுக்க அப்போதைக்கு ஓகே, மற்ற தலைவர்கள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஈவன் என்டிகே சம்மந்தமான நபர்கள், தமிழ் தேசியம் பேசுகிற நபர்கள் கூட ஆலப்போரான் தமிழ் பாடலில் முழுக்க முழுக்க உரிமையாக பயன்படுத்தினாங்க. தமிழன் பாட்டு தானே அப்படின்னு. அது போக அரசியல் கட்சி தலைவர்கள் பல பேர் விஜய் சாரோட பாடல்களை பயன்படுத்திருக்காங்க. எப்போனா விஜய் சார் அரசியலுக்கு வரமாட்டாருங்கிற வரைக்கும். ஒன்ஸ் அவர் வந்துட்டானா பாடல்கள் அவருக்கு சொந்தமானது தான். அவர் நடித்த பாடல்கள் அவருக்கு பொருத்தமானது. அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு பொருந்தும். ஸோ அதை பயன்படுத்துறதுக்கு ஒரு மாதிரி அசௌகரியமாக இருக்கும்ல. அதை தாண்டி பள்ளிகளில் சாரோட பாட்டை ப்ளே பண்ணால் ஜஸ்ட் ஆக்டர் விஜய் அவரோட பாட்டு நம்ம கேட்குறோம் ஆடுறோங்கிற மோடு கிடையாது. இப்போ அரசியல்வாதி விஜய். ஸோ அப்போ வேறு மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ மாறும். மக்களுக்கு எதிர்கருத்துக்களோட மக்கள் இப்போ இருக்காங்கல்ல. சாருக்கு எதிராக இப்போ டிஎம்கேல கருத்துக்களை முன்வைக்கிறாரு, அவங்களோட பிள்ளைங்களாம் படிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ கண்டிப்பாக ட்ரிகர் ஆகும். நீ எங்கள் தலைவரை எடுத்து பேசிட்டு எங்கள் பிள்ளைங்க உங்கள் பாட்டுக்கு ஆடணுமாங்கிற மாதிரி கோவப்படுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இது நான் சொல்கிறது மேல் லேயர், கீழே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால தான் அவாய்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டும் கூட நான் சொல்லுவேன். ஓகே. ஆனால் இது ஒரு பாடல்களை நீக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆல் இண்டியா ரேடியோ மாதிரியான இடங்கள்ல இதை பண்ணுவாங்க. பொலிட்டிக்கலில் இந்த தேர்வுதல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது முடிகிற வரைக்கும் அந்த பாடல்களை பயன்படுத்த மாட்டாங்க, நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு ஸ்கூலுங்கிறது ஈவன் அவங்க அந்த எலிஜிபிளாக ஓட்டர்ஸ் கூட கிடையாது. அப்படிங்கும்போது அந்த பாடல் நிறுத்துறதுங்கிறது ஒரு சில்லியான ஃபேக்டராக இருக்குது. என்ன விஷயம்னாங்க, சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்க விஜய் சார் பாட்டை கேட்டு வளர்றது சூப்பர் தான். ஏன்னா வீட்டில் இப்போ குழந்தைங்க விளாட்றப்ப விஜய் சாரை பிடிக்கும். விஜய் சார் பாட்டுக்கு தானே ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அவர்கிட்ட ஒரு பவர் இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ ஒரு குழந்தை பிறந்தா கூட ஒரு 1.5 வருஷத்தில் சாரோட பாட்டு கேட்டு ஆடும் டிவியில் தானாவே. சார் படம் நடிக்காட்டியுமே அந்த கிரேஸ் அவருக்கு தானாவே இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஹீரோவுக்கு குழந்தைகள் ஃபேனாக மாறுறது வேறு. ஒரு நான் தமிழகத்தை அரசியலை மாற்ற போகிறேன், எனக்கு தமிழ்நாடு வேணும், இப்போ இருக்க கட்சியை நான் எதிர்த்து நான் அரசியல் பண்ண போகிறேன்னு இருக்க ஒரு ஆக்டர் டு அரசியல்வாதியாக வந்திருக்க ஒரு அவரோட பாடலில் கேட்டு ஒரு குழந்தை வளர்றாங்க அப்படின்னா சப்போர்ட் அதிகமாகுது இல்லை. ஸோ அது ஆபத்து இல்லை ஆளும் கட்சிக்கு. ஸோ அதனால தான் அவங்க அதை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். குத்துப்பாடல்கள் அலோவ் பண்ணலாம். விஜய் சார் நடித்த குத்துப்பாடல்கள் அலோவ் பண்ணிட்டு அந்த தத்துவ பாடல்கள் மட்டும் கட் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு தோணுது எனக்கு. கண்ட்ரோல் ஆஃப் பொலிட்டிக்கல்னஸ் மாதிரி தெரியுது. இது ஒரு உறுதியாக அது அப்படி தான் தெரியுது. ஆனால் இதை கடந்து தான் அவங்க வரணும். ஏன்னா இது என்ன சொல்கிறது, இது நடக்க போகிற பிரச்சனைகளுக்கான ஒரு முன்னாடியே முட்டுக்கட்ட போகிற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே எல்லா அப்பா அம்மாவுமே விஜய் சாரோட பாட்டுக்கு ஆடுறப்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணிட மாட்டாங்க. ஏன்னா நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, இங்கே டிஎம்கே கட்சி சம்மந்தப்பட்ட நபர்களும் இருப்பாங்க. அவங்க குழந்தைகள் சில பள்ளிகளில் படிக்கும். ஸோ அப்படி படிக்கிறப்ப சார் அட்டாக் பண்ணி காலி பண்ணுறாப்புல டிஎம்கேவே டோட்டலாக சாலிடாக அடிக்கிறார். அதுக்கு என்ன ரீசனுங்கிறது நமக்கு தெரியும்னு வச்சுங்களேன். ஸோ அப்படி இருக்கப்ப அதை பார்க்குற தொண்டர்கள், டிஎம்கேயோட தொண்டர்கள், என் தலைவர் அடித்து காலி பண்ணுறேன், என் கட்சியை நீ காலி பண்ண பார்க்குற, உன் பாட்டுக்கு என் பிள்ளைங்க ஆடணுமாங்கிற ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வரும். அது குழந்தைங்க இருக்கிற இடத்துல இது மாதிரி அந்த கொதிநிலையான விஷயங்கள் உருவாகவே கூடாது. அதனால தான் அவாய்ட் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போது அந்த ஒரு சின்ன ஒரு ஃபேக்டர் தான், இந்த விஷயத்த பண்ணால் இது எப்படா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்டர்லாம் பேசுவாங்க. இப்போ அந்த பாடல்கள் ப்ளே ஆகாதனால விஜய் அவர்களுடைய அந்த பாசிட்டிவ்னஸோ இல்லை அது இருக்கிற கிரேஸோ கம்மியாயிடும். இல்லை, அதுக்கு சான்சஸ் 0. அவரை எல்லாருக்கும் பிடிக்குங்க. ஆப்வியஸ்லி அவர் பிடிக்கும். ஒரு ஆக்டராக அவர் எல்லாருக்கும் பிடிக்கும். அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எதிர்க்கிறதுக்கு நிறைய வைக்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் எவ்வளோ டிஃபெண்ட் பண்ணி பேசியிருக்கோம். ஸோ நம்ம சாதாரணமாக விஷயங்களை பேசுகிறோம். அதை தாண்டி நம்ம எந்த அரசியல் கட்சி சார்ந்தும் மேடைகளில் பேசுறது கிடையாது, பேச போகிறதும் கிடையாது. நம்மளோட பாயிண்ட் ஆஃப் எடுத்து வைக்கிறோம். ஓட் பண்ணுறதும் பண்ணாதும் மக்களோட விருப்பம் அப்படி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம மீட்டருக்கே நம்ம விஜய் சார் எப்படி அப்ரோச் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கப்போ ரா பாலிடிக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதில் அவங்களுக்கு
அரசியல் தான் வாழ்க்கையே, அதுதான் உங்களுக்கு வாழ்வாதாரம். நான் சொல்றது அரசியல்வாதிகளுக்கு. ஸோ அதில் தான் கவுன்சிலர் அந்த எல்லா ஹையரார்கி வட்டம் மாவட்டம் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ அதில் இது கிராஸ் ஆகுது, விஜய் சார் கிராஸ் ஆகுறாரு, விஜய் சாரோட தொண்டர்கள் கிராஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக கோவங்கள் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது தான் அதை பண்ணுறாங்க. ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அதான் ஆபத்தான விஷயத்தை ஸ்டார்டிங்லேயே கட் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் சொல்ற மாதிரி சாதாரணமான விஷயம் இது, இதை கட் பண்ணால் அது நடக்குமா அப்படின்னா நடக்கும், சீரியஸாக நடக்கும். எஸ். ஸோ அப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உறுதியாக பிரச்சனைகளை இந்த மாதிரி விஷயங்கள் இது கட் பண்ணனால நடக்க போகிற பிரச்சனைகள் குறைஞ்சிருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகே. ஆனால் இந்த நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி பேசணும், இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரையும் வந்து ஸ்டாலின் சார் வந்து மீட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு. இப்போ என்னன்னா, அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் வேற ஒரு பதிவு வந்து ஒருத்தர் பேசியிருந்ததை அவர் வெளியிட்டிருந்தார். அது வந்து ஒரு பெரிய கேள்வியை எழுப்புச்சு. ஆல்ரெடி வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட்டப் ஒரு பக்கம் இருக்கும்போது, விஜய் அவர்களே எல்லாரும் வந்து குத்தம் சொல்றத பார்க்க முடிஞ்சது. சோஷியல் மீடியா மூலியமா அரசியல் பண்றாங்கன்னு. இப்ப தொடர்ந்து இது சோஷியல் மீடியா மூலியமா அதுவுமே வந்து ஒரு அரசியல் அது மூலியமா த்ரோ பண்ற மாரி இருக்கு. இது ஸ்டாலின் சார் வந்து போட்டிருக்க விஷயங்களான்னு சொல்றீங்க. எஸ், ஆமா. அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அவரோட கட்சி தொண்டர்கள் கட்சி பணிகள் செய்றாங்க. அதில் ஓட் பேங்க்னு ஒன்று இருக்கு. அது உறுதியாக போகுது. அதை உறுதிப்படுத்திட்டார். அதை தாண்டி அவங்க ஸ்ட்ராங்காக வின் பண்ணணும் அப்படின்னா அவங்க அப்ரோச் பண்ண வேண்டியது இளைஞர்களை தான், சோஷியல் மீடியா மொபைல் யூஸ் பண்ணுறவங்கள தான். மாதிரி மக்களெல்லாம் அவங்க போய் ஃபாலோ பண்ணி பிடிச்சிருவாங்க. வீட்டுக்கு வீடு போயிட்டு நம்ம தான் பார்க்குறோமே, நம்ம இருக்க வீடுகளுக்குலாம் வராங்க, சொந்தக்கார வீட்டுக்குலாம் வராங்க, செய்தி வருது. ஸோ வீட்டில் போய் பீப்புளை பார்ப்பாங்க. ஒரு பர்சனுக்கு 10 பேருங்கிற மோடில் இயங்குறதா கூட சொல்கிறாங்க. உன்னோட வேலை ஒரு 10 ஓட்டை கன்ஃபார்ம் பண்ணுறது, டிஎம்கேல நான் சொல்கிறேன். ஸோ அப்படி சாலிடாக இயங்கிட்டு இருக்காங்க மக்களை பார்த்து அவங்க பேசுகிறப்ப ஓட்டுக்காக. அதை தாண்டி நமக்கு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? அவங்க தான் அது ஃபன்னாக பார்க்குறாங்க, மீமாக பார்க்குறாங்களே. குறிப்பாக ஸ்டாலின் சாரோட அந்த கடந்த ஆட்சியில் நடந்த நிறைய விஷயங்களை வந்து ட்ரோலாக தான் நம்ம பார்த்துருக்கோம், ஃபன்னாக தான் பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கப்போ ஃபன்னாக பார்க்குற ஒரு நபரை சீரியஸாக பார்த்து அவங்களுக்கு ஓட் பண்ணுறதுங்கிறது கேள்விக்குறி. ஸோ அப்போ உறுதிப்படுத்தணும் அவங்கள. ஸோ அப்போ அவங்ககிட்ட இணக்கமாக மாறணும். நானும் கமர்ஷியலிஸ்டாக, நானும் உங்களை மாதிரி தான், நானும் யூஸ் பண்ணுவேன், நானும் ஜாலியாக இருப்பேன், பாருங்கள் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நம்மளாம் சேர்ந்து இயங்கலாம், நானும் உங்கள் டைப் தான் அப்படின்னு நமக்குள்ளே வர்றதுக்கான முயற்சி தான் இது. ஆனா இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? நம்மளே ஒருத்தவங்கள வந்து இது மாரி பண்றதுன்னு சொல்லிட்டு, அதே ஒரு கட்சியில இருக்கிறவங்களே அது பண்றதுங்கிறது. அரசியலுங்க என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலுங்கிறது அது ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணும், என்ன சமரசம் வேணா பண்ணும். அதுக்கு தேவை. நான் சொல்றது அரசியல்னா இந்த கட்சி அந்த கட்சி அந்த கட்சியில் பொதுவாக அரசியல் நான் சொல்கிறேன். ஸோ அது தேவை அப்படின்னு நான் சொல்கிறது எக்ஸாஜரேஷன் தான். ஆனால் உண்மை அதுதான். உயிர் பலி கூட எடுத்துக்கும். அது உறிஞ்சி போட்டுரும். ஒரு மனுஷன் உள்ளே போகிறான் அப்படின்னா அரசியல் அவன் பயன்படுத்திக்கிறான், அரசியல் அவனை பயன்படுத்திக்கிறாங்க தான் விஷயம். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், அரசியலை பயன்படுத்திக்கிறோம் நல்லா வளர்ந்து போயிடுவாங்க. அரசியல் அவரை பயன்படுத்திக்கிச்சுன்னா அடையாளம் இல்லாமல் காணா போயிடுவாங்க. ஸோ அந்த பல்ஸில் பல அரசியல்வாதிகள் இப்போ அவேர் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மோடில் இங்கே இவங்க அரசியலுக்காக இந்த வேலைகளை முழுக்க பண்ணுறாங்க. அவங்க இதை என்ன சொல்கிறது, இதெல்லாம் பண்ணி நம்ம கட்சியை வளர்க்கணுமா, இப்படி தான் நம்ம கொள்கை கட்சி ஆரம்பத்தில் வளர்ந்துச்சா, சோஷியல் மீடியா மூலமாக வளர்ந்துச்சா, குழந்தைகள் மூலமாக வளர்ந்துச்சா, இன்ஃப்ளூயன்சர் மூலமாக வளர்ந்துச்சாலாம் யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. இப்போ இந்த கட்சி சஸ்டெயின் ஆகணும், அடுத்த 5 வருஷத்துக்கு ஆட்சி பிடிக்கணும், இந்த எலெக்ஷன் ஆட்சி பிடிக்கணும்னா அவங்க அதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே. ஆனா இப்ப சார் போட்டிருந்த அந்த வீடியோ பார்த்தீங்களா? உங்களோட இது என்னவா இருந்தது? என்னவா இருந்துச்சுன்னா பார்க்குற ஆடியன்ஸுக்கே தெரியும். ஒரு சரியான பர்ஃபார்மர் அவர். நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு சாதாரண மனுஷனால இப்படி பேசவே முடியாது. அதுவும் திக்காமல் திணறாமல். எனக்கு புரியல, டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறது தப்பு கிடையாது, அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இவ்வளோ ப்ளசண்ட்டாக பழைய ஆட்சியை குறை சொல்லி இவ்வளோ பாசிட்டிவாக நீங்கள் டிஎம்கே சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஆட்சி அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கா? கடந்த ஒரு வாரத்தில் டிசாஸ்டர் ஆகி கிடக்குது. மாணவி வன்புணர்வு செய்யப்பட்டு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்காம இருக்குது. தமிழ்நாடே கொந்தளிச்சு போயிருக்கு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையான்னு பதட்டப்படுற அளவுக்கு இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சிட்டு வீடியோ போடுறீங்க அப்படின்னா இது எங்களால் ஏற்றுக்க முடியல. சம்திங் தப்பாக இருக்குது. இல்லைங்க, பேசிக்காக நான் சொல்கிறேங்க, சில பேசிக் அந்த நடிப்பில் ஏபிசிடி தெரியும். சென்டென்ஸ் தெரியாட்டியும் நாவல் எழுத முடியாட்டியும் நடிப்பில் ஏபிசிடி தெரியும் கற்றுட்ருக்கோம்ல. ஸோ இது ஃபுல்லாக நடிப்புங்க, இது பச்சையாக நடிப்பு இது. ஸோ அதெல்லாம் நம்ப தேவையில்ல, ஃபன்னாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இதை சாதாரண சோஷியல் மீடியா சுற்றிச்சு அப்படின்னா அது ஓகே தான், ஏதோ பண்ணுறாங்க அடையாளம் காண்றதுக்காக, இல்லை தன்னை பற்றி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, எலெக்ஷன் டைமில் ஏதாவது அதுக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஸ்டாலின் சாரே இதை ஷேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்ப இது பக்கா பிளான் தான். எதிர்ச்சியாக நடந்த உடனே தேடி பிடிச்சலாம் ஸ்டாலின் சாரோட அக்கௌண்ட்டுக்கு அது போய் உடனே ஷேர் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ ஆர்டர் போய் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, சொல்ல அந்த விஷயத்தை கரெக்டாக அவர் சொல்லியிருக்காரு. சார் இதை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம், கரெக்டாக தான் இருக்குது, நம்மால் தான் அப்படிங்கிற மூலம் தான் இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு. ஆனால் அவர் பல இடங்களில் சொல்லும்போது ஈவன் நிறைய பேருக்கு அந்த திட்டங்களோட பெயர்கள் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக தெரியாது. மேபி என்ன திட்டம்ங்கிறது மேபி தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ அக்யூரேட்டாக திட்டங்களை சொல்கிறாரு, பாஸ் எடுக்கிறாரு. அது வந்து ஒரு பல கேள்விகளை உருவாக்குற மாதிரி இருக்கு. கேள்வியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நடிப்பு, பச்சை நடிப்பு அது. ஸோ சப்போர்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டாப்புல. எனக்கு தெரிஞ்சு நான் தனிப்பட்ட முறையில் ஒரு யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இருந்தாலும் இவ்வளோ ப்ளசண்ட்டாக ஒரு வேன் தான் நினைக்கிறேன், ஒரு பால் வண்டி டைப்பில் உள்ளது தான். அதுக்குள்ளே உட்காந்துட்டு இந்த வெயிலுக்கெல்லாம் இவ்வளோ பாசிட்டிவாக பேச முடியுது அப்படின்னா சம்திங் ஏதோ ஒரு ஆதாயம் அவருக்கு கிடச்சிருக்குன்னு நல்லா உணர முடியுது. ஏதோ ஒரு பயங்கரமான ஆதாயம் கிடச்சிருக்கு. கொஞ்சம் பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அது என்ன ஆதாயங்கிறது உங்களுக்கே புரியும். ஏன்னா என்னாலேயோ உங்களாலேயோ ஈவன் டிஎம்கே ஆட்சி அதுக்கு சப்போர்ட் பண்ணுற நபர்களாலேயோ
இந்த வெயில் காலத்தில் இப்படி உட்காந்து ஒரு வேனுக்குள்ளே சந்தோஷமாக பேச முடியாது. விஷயத்தை வேணால் ஹார்டாக சொல்லலாம், எனக்கு பிடிச்சிருக்கு, கம்பேரிட்டிவ்லி இந்த கட்சி நல்லா இருக்கு, நான் சப்போர்ட் பண்ண போகிறேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணு சொல்லலாம். இவ்வளோ ப்ளசண்ட்டாக உட்காந்து இப்படி கூலாக சிரிச்சுக்கிட்டு பாஸ் எடுத்துக்கிட்டு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு பெர்ஃபார்மெண்ட் பேச முடியுது அப்படின்னா அதுக்கு ரீசன் ஏதோ ஒரு ஆதாயமாக ஒரு கிடைச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அதை வந்து இவர் போஸ்ட் பண்ணதுங்கிறது ஒரு சரியான விஷயமா? அதாங்க நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன்ல, அரசியல் என்ன வேணால் பண்ணும், மக்களை இது பண்ண. ஏன்னா இப்போ சொல்லல, சின்ன பசங்க 2 பேர் வந்தாங்க ட்ரெண்டிங்காக இருந்தாங்க. அவங்கள நமக்கு பிடிச்சிருந்துச்சி. எனக்கு அந்த பசங்களை பற்றி நான் ஃபாலோ பண்ணதே கிடையாது. இந்த படம் மூன் வாக் படத்துக்கு ப்ரொமோஷன் பிரபுதேவா சார் கூட போட்டிருந்தாங்க. அதில் மஜா வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த பசங்களை. டக்குன்னு பார்த்தா அந்த பசங்க எங்கே நிற்கிறாங்க. ஸோ குட்டி பசங்களை பிடிச்சிட்டாங்களா, அந்த செட் ஆஃப் ஃபாலோவர்ஸை பிடிச்சிட்டாங்களா, அதுக்கப்புறம் மிட் லெவல் ஃபாலோவர்ஸ், இப்போ நம்ம அப்பா அம்மா கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க மொபைல் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த ஏஜ் பீப்புளை பிடிக்கணும். ஃபேஸ்புக் கேங் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, இன்னைக்கு இதை ஷேர் பண்ண நல்ல செய்தி நடக்கும், அந்த மாதிரி கேங்கை பிடிக்கணும். ஸோ அதுக்கு இந்த நபர் பர்ஃபெக்ட் சாய்ஸ். நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் இன்ஸ்டாவில் ஒரு முகத்தை பார்க்குறத விட ஃபேஸ்புக்கில் இப்போ நம்ம பார்த்தோம்ல, அந்த வீடியோ பார்த்தோம், எவ்வளோ பொருத்தமாக இருக்குது. ஃபேஸ்புக்கில் இந்த ஏஜில் ஒரு நபர் இவ்வளோ கரெக்டாக பேசுகிறாரு, நம்பர் மக்கள் இருக்காங்க. இப்போ உண்மைதான் போல, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், கரெக்டாக தானே பேசுகிறாரு, இப்போ உண்மைதான், இந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு ஒரு மைனாரிட்டி பீப்புள் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கான முயற்சி தான் அது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 5000 ஓட்டு சொல்லுங்கள், 5000 ஓட்டு சொல்லுங்கள், ப்ராஃபிட் தானே அது, அதுக்கான வேலை தான் அது. ஆனால் இப்போது நிறையா இடங்கள் இப்போது அதிமுக எடுத்து வைக்கிற இது என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த ஆட்சி மாறணும், இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு. என்ன ஃபேக்டர் நீங்கள் சொல்லுவீங்க இந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஆட்சி மாறணும்? இல்லை, எல்லாத்துலேயுமே இங்கே சிக்கல் இருக்குது. எல்லா ஆட்சியிலுமே சிக்கல் நடக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே அது அதிகமாக தெரியுது, பதிவு செய்யப்படுது, மக்கள் அதனால் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. கண்ட்ரோலை மீறி போச்சுன்னு நான் சொல்கிறேன். கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த அரசால். ஏன்னா எல்லாத்துலேயுமே சிக்கல் இருக்குது. பெண்களுக்கு சிக்கல் இருக்குது, போதைப்பொருள் சிக்கல் இருக்குது, வேலைவாய்ப்புகளில் சிக்கல் இருக்குது, இளைஞர்களுக்கு என்ன சொல்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற விஷயங்கள் ரொம்ப அதிகமாகி போச்சு. அதை தாண்டி பர்சனலாகவே ஆணுக்கும் பெண்ணுக்கும் குடும்பத்துக்கும் நிறைய சிக்கல்கள் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியாத பல சிக்கல்கள் நடக்குது. அதை ஏடிஎம்கே வந்து ரொம்ப சாலிடாக சொல்லிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வெல்லணுங்கிறதெல்லாம் கடைசி ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, மக்களுக்கு நடக்கிற சிக்கல்களுக்கு அவங்க கவனத்தை செலுத்திருப்பாங்களா, இல்லை அவங்க ஆட்சி வெல்றதுக்கான ப்ராசஸ்க்குள்ளே போயிருப்பாங்களான்னு கேட்டால் முழுக்க முழுக்க அதை நோக்கி தான் அவங்க நடந்துட்டு இருப்பாங்க. அதை மக்கள் கவனிக்கிறாங்கல்ல. ஸோ அதை தாண்டி ஏடிஎம்கே அதை கவனிக்குதுல்ல. ஸோ அப்போ அதை தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி பேச ஆரம்பிப்பாங்க. குறிப்பாக சின்ன சின்ன தவறுகள் நடக்குது, அங்கங்கே கொள்ளை வன்புணர்வு நடக்குதுன்னா அதை பதிவு பண்ணிட்டு பொதுப்படையாக ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு விஷயத்தை எடுத்து வச்சோன்னா அது எல்லாமே பொருந்துது நான் சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன குழந்தை பிறக்கிறதுலேருந்து வயசான தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ஆட்சியில் சிக்கல் இருக்குது. நான் பொய் சொல்லலை, உண்மை அதுதான். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அதான் உண்மையாக இருக்குது. ஸோ அப்போ எடுத்து வச்சா எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் வன்புணர்வாக இருக்கட்டும், சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள், போக்சோ வழக்குகளாக இருக்கட்டும், இல்லை அந்த போதை, மிக மோசமான போதை. இப்போ நான் சொல்கிறது இந்த கஞ்சா அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்களே, அதோட பயன்பாடு அதிகரிச்சிருக்குங்கிறது அதிகமாக எல்லாரும் பேசுகிறாங்க. அண்ணாமலை சார் கூட நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. அது அது ஆப்வியஸ்லி அதுவே ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அதை தாண்டி மிக மோசமான போதைப் பொருள்கள்லாம் வந்து கிராஸ் ஆகிறதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம்ல. காவல்துறை பயங்கரமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க, நம்ம பார்க்குறோம். அவசரமாக கூட நடவடிக்கை எடுத்திருக்காங்க, நல்ல விஷயம். ஆனால் ஸ்டில் அது இங்கே இருக்குல்ல, எப்படி வருது? ஸோ அதெல்லாம் நினச்சா கண்ட்ரோல் பண்ண முடியும், அரசால் பண்ண முடியும். அவங்களால முடியாது ஒன்றுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கப்போ அதையும் தாண்டி அவங்க ஆட்சி மாற்றம், அவங்களுக்கான ஸ்பேஸ் வேணும்னு சொல்லி இயங்கிட்டு இருக்காங்க. அதுதான் காரணம். அதுதான் ஏடிஎம்கே தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கு. ஆனால் இப்போது இந்த ஒரு ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வைக்கிறோம். தொடர்ந்து எந்த இடத்துல போனாலுமே வந்து அதிமுக சைட்லேருந்து இந்த ஒரு டாபிக் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாங்க. எந்த ஒரு விதத்தில் திமுகலேருந்து அதிமுக டிஃபர் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க. எப்போவுமே அந்த குடும்ப ஆட்சி முறை அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. அது நமக்கு சின்ன வயசுல தெரியல. அப்புறம் போக ஃபாலோ பண்ணா, ஆமா இல்ல குடும்ப ஆட்சி மோட்ல தானே இருக்கு அப்படின்னு. அதுக்கு நீங்க எதிரா ஒரு கருத்து எடுத்து வைக்க முடியாதுங்கிறேன். இல்ல குடும்ப ஆட்சிலாம் கிடையாது. நல்லா பாருங்க, திறமை உள்ளவங்க தான் வர்றாங்க அப்படின்னா, டிஎம்கேல திமுகல நான் ஸ்டாலின் ஐயாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கட்சிக்காக ரொம்ப தன்னோட வாழ்நாள் இழந்திருக்காரு. ஸோ அதுக்கான எலிஜிபிள் பர்சன் நான் சொல்லுவேன். ஸ்டில் அவரை விட திறமையான அரசியல் அறிவு கொண்ட நபர்கள் டிஎம்கேக்குள்ளே இருக்காங்களா இல்லையா, அனுபவம் வாய்ந்த நபர்கள் இருக்காங்க தானே, கண்டிப்பாக இருக்காங்க, நமக்கே தெரியுமே. ஸோ அப்படி இருக்கப்ப ஸ்டாலின் ஐயா வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அது குடும்ப ஆட்சி தானே. அதை ஏற்றுக்கவும் வைக்கிறாங்க. கட்சிக்குள்ளே இருக்க நபர்களுமே அதை ஏற்றுக்கிட்டு, ஆமாம் எங்களுக்கு புரியுது, நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ இது முழுக்க மன்னராட்சி முறை தானே. அதை அவங்க ஸ்ட்ரக்சராக அவங்க ஏற்றுக்கிட்டு அதை நகர்ந்துட்டு இருக்காங்க. அதோட ஹையரார்க்கி நம்ம முழுக்க பார்க்க முடியுது நம்மளால். இப்போ எஸ், கலைஞர் ஐயா தவறிட்டார், அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஐயா வந்தார், அதுக்கப்புறம் ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா அர்ஜென்டாக இந்த படம் இருக்கும், சுந்தரா டிராவல்ஸில் டக்குன்னு ரெடி பண்ணுவாங்க ஒரு பையனை மேரேஜுக்கு, டக்குன்னு பூசி ரெடி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம உதயநிதி சார் வந்து டக்குன்னு அரசியலுக்கு ரெடி பண்ணாங்க. அவர் சில எலெக்ஷன் படி சொன்னார், நான் அரசியல் வர தேவையில்லை, எங்கள் அப்பா அரசியல் தான், நான் ஏன் வரணும், அந்த கட்டாயம்லாம் கிடையாதுங்கிற மாதிரி கூலாக சில்லாக பேசிட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வா, இப்படி ஒரு அரசியல் ஒரு பையனா ரொம்ப சில்லாக இருக்காரு அப்படின்னு. டக்குன்னு கட் பண்ண ஒரு 8-10 வருஷத்துக்குள்ள துணை முதலமைச்சராக பக்கத்தில் நெருங்கி வந்துட்டாப்ல, அந்த பொறுப்பு வரைக்கும் நெருங்கி வந்துட்டாப்ல. சரி, ஓகே, நெருங்கி வந்துட்டீங்களா, புரியுது, உங்களுக்கு ஏஜ் இருக்குது, மன்னர் ஆட்சி முறைன்னு சொல்கிறீங்க, ஓகே.
அதுக்குள்ள இன்னொரு நபரையும் சேர்த்து கொண்டு வராங்க பொறுப்புக்குள்ள, இன்பநிதி ஐயாவையும் கொண்டு வராங்க. ஸோ அப்படி இருக்கப்ப இது பெர்ஃபெக்ட் பிளானிங் தானே. இந்த பிளட் லைன்னா தமிழ்நாட்டுக்குள்ள டிஎம்கேல ஆட்சி பண்ணணும். மத்தவங்கலாம் சப்போர்ட் சிஸ்டமாவே இருங்க. நான் சொல்றது டிஎம்கேக்குள்ள இருக்கவங்களே சப்போர்ட் சிஸ்டமா இருங்க. அது எப்படி ஒரு ஹப்பா இயங்குது அப்படின்னா, அந்த மன்னராட்சி முறைங்கிறது, குடும்பாட்சி முறைங்கிறத ஏத்துக்கிட்டாங்களே டிஎம்கேல. ஸோ ஹையரார்க்கில அந்த குடும்பம் இயங்கும். அதுக்கு அடுத்தடுத்து இருக்க சப் ஹையரார்க்கில நபர்கள் சப்போர்ட் பண்றாங்கல்ல, அந்த நபர்களோட குடும்பத்தில பொறுப்பு வந்து வச்சுட்டு இருப்பாங்க. அந்தந்த மாவட்டங்கள்ல, அந்தந்த பகுதிகள்ல அந்தந்த நபர்களோட குடும்பத்தில உள்ளவங்க பொறுப்பு வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு மன்னராட்சி முறை ஸ்ட்ரக்சர வந்து உருவாக்கி வச்சுட்டாங்க. இத உடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நான் சொல்றேன். ஆனா இப்போ டிஎம்கே வந்து அதிமுக மேல வைக்கிற முக்கியமான விஷயம், இபிஎஸ் அவர்கள் சடனா வந்து ஒரு சிஎம் ஆயிட்டாரு. அவருக்கு வந்து அவர வந்து மக்கள் யாரும் தேர்ந்தெடுக்கல. சடனா வந்துட்டாரு அப்படிங்கிறது தான். இத எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க சடனா வந்தாலுமே திறமை இல்லாட்டி சஸ்டெயின் பண்ண முடியாது. ஒரு படம் சரியில்லாட்டி ஒரே நாள்ல மக்கள் சொல்லிடுறாங்க நல்லா இல்லன்னு. படம் ஓட மாட்டேங்குது. அப்படி இருக்கப்ப, நீங்க மக்கள ஆட்சி பண்ணணும். தினம் தினம் நம்ம தூங்கி முழிக்கிறோம்ல, இந்த நாட்டுக்குள்ள. அப்ப யார நம்பி முழிக்கிறோம்? நாடு பாதுகாப்பா இருக்கும். முதலமைச்சர் நம்மள பார்த்துக்குவாருன்னு தானே முழிக்கிறோம். ஸோ அப்படி இருக்கப்ப, அதுல சின்ன சிக்கல்னா கூட மக்கள் பிரளயமாயிருவாங்க, வெடிச்சு எழுந்துருவாங்க. மொத்தமா போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு லிமிட்டுக்கு தான் தாங்குவாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப, 4 1/2 வருஷம் ஐயாவால ஆட்சி பண்ணியிருக்க முடியுது அப்படின்னா, அவரால முடியுதுன்னு அர்த்தம். அவருக்கான அந்த பவர் இருக்குன்னு அர்த்தம். இல்லாட்டி அந்த 4 1/2 வருஷம் தமிழ்நாடு டிசாஸ்டர் ஆயிருக்குமே. நடக்கக்கூடாத மிக மோசமான விஷயங்கள் நிறைய நடந்திருக்குமே. சில சில சம்பவங்கள் நடந்துச்சு. அத நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. ஆனா, அத தாண்டியுமே ஆட்சி பண்ண முடிஞ்சுன்னு நான் சொல்றேன். அவரோட பவருக்கு, அவரோட எஃபோர்ட்டுக்கு. அதுவும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பொலிட்டிக்கல் பேக்கிரவுண்ட் இல்லாத, மீன்ஸ் அவர் கத்துக்கிட்ட அரசியல் வச்சு அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. மத்தபடி முழுக்க முழுக்க சின்ன வயசுலேருந்து ஊட்டி வளர்த்து, இவரோட பையன், இவருக்கு இவ்வளோ வேல்யூ இருக்கு, இவர் யாரும் இப்படி பேசக்கூடாது. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப வந்து ஸ்டாலின் ஐயா வராரு, சின்ன வயசுலேருந்தே அவர் இருக்காரு அப்படிங்கிறப்ப, அவருக்கு கிடைக்கிற மரியாதையும் கட்சிக்குள்ள, எடப்பாடி ஏடிஎம்கேல வந்திருக்காருங்கிறப்ப, அவருக்கு கிடைச்சிருக்க மரியாதை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. மனிதர்கள் எப்படி பார்த்துருப்பாங்க. ஸோ வளரும்போதே நீங்க பெருமைக்குரியவரா எல்லாரும் உங்களுக்கு வணக்கம் வச்சு வளர்றாங்க அப்படிங்கிறப்ப, அந்த ஆட்டிட்யூட் எப்படி இருக்கும் நீங்க அரசியலுக்கு வர்றப்ப, அதிகாரத்துக்கு வர்றப்ப, உங்களுக்கு எதுவுமே கிடையாது, சப்போர்ட்டே கிடையாது. என்னோட ஓன் எஃபோர்ட் போட்டு நான் அரசியலுக்குள்ள வர்றேன் அப்படிங்கிறப்ப, அதுக்கான சப்போர்ட் எப்படி இருக்கும்? ஸோ மக்கள் அத ஏத்துக்கிட்டாங்கன்னு நான் சொல்றேன். ஒரு பாயிண்ட்ல டவுட் ஆனாங்க. என்னப்பா டக்குன்னு இவரத்துக்கு வச்சிட்டீங்க அப்படின்னு. ஆனா பார்த்தா, பரவால்ல இவரால முடியுது. இவரு சிரிச்ச முகத்தோட அப்ரோச் பண்றாரு அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. அந்த 4 வருஷம் மக்கள் அவர ஏத்துக்கிட்டனால தான் அவரால ஆட்சி பண்ண முடிஞ்சுன்னு நான் சொல்றேன். மக்களோட இணக்கமா தான் இருந்தாரு, இருப்பாரு. கண்டிப்பா. ஆனா ரீசென்ட்டா இந்த இஷ்யூ நம்ம பேசினோம். ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்கள பேசின இஷ்யூ வந்து பேசியிருந்தோம். எனக்கு என்னன்னா, இந்த தூத்துக்குடி சம்பவத்த திசை திருப்புறக்காக தான் இப்ப ரஜினிகாந்த் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. அதுக்கு எதிரா பலர் வந்து குரல் கொடுக்க முடிஞ்சுது. அந்த இஷ்யூக்கான திசை திருப்புற விஷயம் தான் இதுவா? அதுதான் சார் அதான் சொல்லியிருக்காப்புல. தூத்துக்குடி இஷ்யூ வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு என்னோட இஷ்யூ தூக்கி வச்சு பேசுறாங்க அப்படின்னு. அதுவும் ஒரு காரணம் தான், அது நமக்கு புரியுது. அதே சமயம் அதுவும் பண்ணக்கூடாதுல்ல. நீங்க மன்னிப்பு கேட்டுட்டீங்க. நம்ம இன்டர்வியூல சொல்லியிருந்தோம். மன்னிப்பு கேட்டாலுமே அது ஏத்துக்கொள்ளக்கூடியதா இருக்காது. நீங்க பேசின வார்த்தைகள் தப்பு அப்படின்னு. ஸோ நீங்க பேசிட்டீங்க. அது அநாகரிகமானது. அது நீங்க பண்ற அரசியலுக்கும் ரஜினிகாந்த் சாருக்கும் துளியும் தொடர்பே கிடையாது. ஸோ அப்படி இருக்கப்ப நீங்க ஒரு ஒரு ஸ்பீச்சுக்காக உங்கள இன்னும் மோர் பவர்ஃபுல்லா காமிக்கணும், உங்க தலைவர மோர் பவர்ஃபுல்லா காமிக்கணுங்கிறதுக்காக, தொடர்பே இல்லாம அமைதியா சினிமா நடிச்சிட்டு இருக்க ஒரு நபர கூட்டு வந்து நீங்க அட்டாக் பண்றது அப்படிங்கிறது துளியும் ஏத்துக்கொள்ளக்கூடியதே கிடையாது. அதுக்கான எதிர்க்கருத்துக்கள் நம்ம வச்சு தான் ஆகணும். அத கடந்து போயிற முடியாது. அப்ப ஆதவ சார் என்ன வேணா பேசலாம், யார பத்தி வேணா பேசலாம்னு நம்ம விட்டுட்டு போ முடியாதுல்ல. அதுவும் குறிப்பா நமக்கு சினிமா அவ்வளவு பிடிக்கும்ல. ரஜினி சார பத்தி எப்படி நீங்க சினிமாவுல இல்லாம அரசியல்ல இழுத்து வச்சு அவர நீங்க பேசலாம். அது தப்பு தானே. அதுக்கான எதிர்க்கருத்துக்கள நாங்க பதிவு செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். அது தவறு. இனிமே யாரும் அத பண்ணக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட வேண்டுகோள். அத தாண்டி அவர் சொல்றாருல்ல இந்த டிஸ்ட்ராக்ஷன் நடக்குது தூத்துக்குடியிலன்னு. அது உண்மதான். ஆனா அத சொல்லி நீங்க தப்பிச்சுக்க பார்க்காதீங்க. உங்களுக்கான எதிர்க்கருத்துக்கள் நாங்க வைப்போம். ஆனா இதுக்கான எதிர்கருத்துக்கள் இன்னும் அதிகமா வைக்கப்படுமா? இப்ப தூத்துக்குடி சம்பவத்துக்கான எதிர்கருத்துக்கள். ஏன்னா, எங்க போனாலும் அதிமுக வந்து இத மென்ஷன் பண்ணி பேசுறத எஸ். பார்க்க முடியுது. இதுக்கான பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்குன்னு. இதுக்கான சொல்யூஷன்ங்கிறது எத பார்க்குறீங்க? மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் டிவி பார்க்குறாங்க. இன்டர்நெட்லாம் கம்மி தான். டிவி உட்காந்து எல்லாரும் பார்க்குறாங்க. இப்ப இந்த காலத்துல நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, சின்ன பசங்க நீங்க, நான், அப்பா, அம்மா எல்லாரும் உட்காந்து இப்ப டிவி நியூஸ் பார்க்குறோம். என்னது என்ன நடக்குது அப்படின்னு. யாருக்கு சப்போர்ட் பண்றோம் பரவால்ல. நியூஸ நம்ம உட்காந்து பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்ப இந்த தூத்துக்குடி சம்பவத்துக்கான சொல்யூஷன் இன்னும் கிடைக்கலங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா, ஒரு பள்ளி மாணவிக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கத யாரும் மறந்துட்டு வேலைய பார்த்துட்டு போ முடியாது. மீன்ஸ் அந்த நியூஸ் பார்த்துட்டு அடுத்தடுத்த வேலைக்கு போவோம். ஆனா மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். ஒரு பொண்ணுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இப்படி நடந்திருக்கு. இதுக்கு என்ன ஆன்சர்? இதுக்கு என்ன ஆன்சர்ன்னு ஓடிட்டு இருக்கு. ஏன்னா எல்லா வீட்லயும் பொண்ணு இருக்கு. ஸோ அப்ப அதுக்கான ஆன்சர் கிடைக்காத வரைக்கும் இவங்க சொல்றாங்க டிஸ்ட்ராக்ஷன் பண்ணலாம். ஆனா இங்க ஆன்சர் கிடைக்காத வரைக்கும் மண்டையில ஓடிட்டே இருக்கும். ஆன்சர் கிடைக்கவே இல்லைன்னு வச்சுங்களேன், வேற மாரி மாத்தி குத்திருவாங்க ஓட்டு. ஆனா 2021லயே கிட்டத்தட்ட அது ஒரு க்ளோஸ் காலான அரசியலா தான் இருந்தது. சீட்டுகள் வித்தியாசமும், ஓட்டுகள் வித்தியாசமும் கம்மியா இருந்தது. ஆமா. 2026 அப்ப எப்படி இருக்கு? ரொம்ப பயங்கரமா ஃபன்னா தாங்க இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான தமிழ்நாட்டுல இருக்க எல்லா இளைஞர்களும் அரசியல் பேசுறதுக்கு வந்துட்டாங்க. அரசியல் தெரியுது தெரியல அப்படிங்கிறது வேற. எல்லாரும் பேச வந்துட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த அரசியல் அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. எல்லாரும் அரசியல் பேசலாம் அப்படிங்கிறது தான். ஸோ பயங்கர என்ன சொல்றது? இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போது. அதே சமயம் நீங்க உங்க உணர்ச்சிகள இந்த அரசியலுக்குள்ள இறக்கி வச்சீங்க அப்படின்னா, நான் சொல்றது கள அரசியல்ல.
வீடியோவில் உட்காந்து என்ன வேணால் பேசலாம். ஆனால் கள அரசியலில் நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு சேஃபாக உங்கள் தலைவர்கள் எப்படி சேஃப் ஜோனில் அரசியல் பண்ணுறாங்களோ அதே டோனில் நீங்களும் தொண்டர்களும் அரசியல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் இழப்புகளை தவிர்க்கலாம். மற்றபடி உங்கள் தலைவர்கள் எதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் சொல்கிறேன், அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்கன்ட்டு நீங்கள் இறங்கி அடிக்க பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் தலைவர்களுக்காக உயிரே நான் கொடுப்பேன்டா அப்படின்னு நீங்கள் இறங்குனீங்கன்னா உயிர் எடுத்துருவாங்க. சீரியஸ்லி நடக்கும். மீன்ஸ் அதே மாதிரி தான் அந்த சைடு தொண்டன் இருப்பான். ஸோ அதனால் தொண்டர்களுக்கு நான் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிற விஷயம் என்ன பண்ணால், நமக்கு தான் அரசியலை தவிர அரசியல்வாதிகளுக்காக நம்ம கிடையாது, தலைவர்களுக்காக நம்ம கிடையாது. ஸோ அப்படி இருக்கப்ப அரசியலை சாஃப்டாக ஜாலியாக பண்ணுவோம். உங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் எப்படி அப்ரோச் பண்ணிக்கிறாங்க நேரில் பார்த்தா, எவ்வளோ சாஃப்டாக பேசிக்கிறாங்க, அவங்க பசங்களை எப்படி அப்ரோச்சபுளாக வளர்க்குறாங்க, 2 அரசியல் தலைவர் நல்லா பேசிக்கிறாங்க, சாஃப்டாக இருக்காங்க, ஒரே ஸ்கூலெலாம் படிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி நம்மளும் ட்ரீட் பண்ணுவோங்கிற அரசியலை அப்படியே வாழ்வோம். ஏன் அவங்களுக்காக நம்ம அடிச்சிட்டு சாகணும்? ஸோ அதனால் தொண்டர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னதான் அரசியல் ஃபன்னாக இருந்தாலும் உயிர் முக்கியம். நமக்கான அரசியல், அரசியலுக்காக நம்ம கிடையாது. கண்டிப்பாக. ஸோ ஒரு நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.